வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்த பரலோக தேவனுக்கும் பிதாவாகிய கர்த்தருக்கும் நம் இயேசு கிறிஸ்து மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற துணையாளர், அவர் உதவி செய்கிற துணையாளராயிருக்கிறார். இந்த திருத்துவத்துக்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். நீங்களும் அவ்வண்ணமாகவே ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் துதிக்கும் மாத்திரத்திலே அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில இறங்குவதை நாம் அங்க உணர்வதில்லை, நாம் அவருடைய வழி நடத்துதல பார்க்க நேர்ந்துடும். அதாவது கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதனிடம் இன்னொரு மனிதன் பேசுவதை போல அவர் பேசுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே தடை இந்த மனிதனோட மாம்சத்தில் பாவம் நுழைந்தது. பாவம் நுழைந்த மாத்திரத்தில் அந்த சம்பாஷணையானது தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு மறுபடியுமாக அந்த சம்பாஷணை எனக்கும் உங்களுக்கும் இந்த 2000 வருடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை இழந்தார்களோ மனிதர்கள், 4000 வருடமாக அவர்களுக்கு ஒரு சம்பாஷணையும் இல்லை. அங்கே இங்கேயும் ஒவ்வொருத்தராய் தீர்க்கதரிசிகளையும் தரிசனம் பார்த்து காரியங்களை சொல்லுகிறவரையும் ஆண்டவராகிய தேவன் எழுப்பிக் கொண்டே இருப்பார். சாமுவேல் வருவாரு, திடீர்னு சாமுவேல் போயிடுவாரு, திடீர்னு பார்ப்பில்லைன்னா நாதான் வருவாரு, நாதான் போயிடுவாரு, ஐசியா வருவாரு போயிடுவாரு, எரமியா வருவாரு போயிடுவாரு. அப்படியே பார்ப்பில்லைன்னா தீர்க்கதரிசிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். சக்காரியா தான் கடைசி தீர்க்கதரிசி என்று இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பார். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பே ஏறத்தாழ 400 ஆண்டுகள் அங்கே தீர்க்கதரிசிகளே கிடையாது, தீர்க்க தரிசனமும் கிடையாது. பூமியானது வெறுமை கண்டடைந்தது. எப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மிடம் சேரவில்லையோ அது வெறுமை. There is an emptiness and void என்று சொல்வார்கள். வேதத்துல பார்ப்பில்லைனால் 1வது அதிகாரம் ஆதியாகமம் 2வது வசனத்துல the earth was filled with void and darkness, இருளான சூழ்நிலைக்கு அது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அப்படிதான் இந்த பூமி அது பூமி என்ன சொல்லுகிறது? பூமி ஒழுங்கீனமா இருந்தது, பூமி ஒழுங்காதான் இருந்தது, அது உருண்டையாதான் இருந்துச்சு. அந்த ஒழுங்கீனம் என்கிற பொருள் எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆசி, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய சம்பாஷணை எங்கே துண்டிக்கப்படுகிறதோ, எவ்வாறு துண்டிக்கப்படுகிறதோ, எப்பொழுது துண்டிக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் தானே நானும் நீங்களும் ஒழுங்கீனமான காரியங்களில் ஈடுபடுகிறோம். ஒழுங்கீனமான காரியம் என்றால் இருளான காரியத்தில் நாம் நுழைந்து விடுகிறோம். இருளானது தேவனுக்கு என்றைக்கும் மகிமை சேர்த்தக்கூடியதா இருக்கவே இருக்காது. இந்த பூமி அப்படிதான் இருந்தது, ஒழுங்கீனமா இருளால் வெறுமையால் நிறைவா இருந்தது. அதனால் ஜலம் மேல இருந்தது, ஃபுல்லா ஜலம், தண்ணி, பூமி ஃபுல்லா. அதுக்கு மேல ஆவியானவர் அசைவாடி அதை பாதுகாத்து கொண்டிருந்தார். அசுத்த ஆவிகள் எல்லாம் உள்ளே நுழைந்து விடாதபடி பாதுகாத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் தேவனுடைய தெய்வீக திட்டமானது அங்கே திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆண்டவர் அங்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அது வரைக்கும் இந்த இடத்த பாதுகாப்பா வச்சிருன்னு சொன்னதுனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்த ஆவியானவர் பார்த்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் அதே வண்ணமாக நாம் வாழ்க்கை ஒழுங்கீனமான காரியங்களுக்குள், இருளான காரியங்கள் கடந்து செல்றப்போ வாக்கு கறங்காத பெருமூச்சுகளோடு அவர் தியானம் செய்கிறார், ஜெபம் செய்கிறார் என்று அந்த எப்படி ஒழுங்கீனமா இருந்த பூமியை அவர் பாதுகாத்து கொண்டிருந்தாரோ ஆவியானவர், அதே போல அதற்கு பொருளாய் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். என்னையும் உங்களையும் பாதுகாக்கும்படி அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் தேவனோட பேசி கொண்டிருக்கிறாராம். இதுதான் நம் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற நடைமுறை. அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்ப்பீர்களானால் இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல. யாருமே பார்ப்பீர்களானால் தேவனுடைய அந்த வழி நடத்துதலுக்கும் பாதுகாப்புக்கும் அவருடைய சம்பாஷணைக்கும் பிரசன்னத்திற்கும் அவர் என்னோட இருக்கிறாரா, நான் அவரோட இருக்கிறேனா என்று சொல்லி எல்லாம் கேட்பதற்கு நேரமே கிடையாது ஒருவருக்கும். எல்லாத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். எவனும் அமர்ந்து தேவனை தேடுவதற்கு நேரமே கிடையாது, மனதும் கிடையாது. இன்றைக்கு மறிப்போமானால் நாளை தினத்தில் கண் விழித்து பார்ப்போம்னா எங்க இருப்போம்னு ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்பீர்களானால் போதும், நீங்க தேவனை தேட ஆரம்பிச்சிருவீங்க.
இன்றைக்கு மறுப்பீர்களானால் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்தில் உங்கள் உடலானது நாற்றம் எடுக்க தொடங்கிவிடும். இட் வில் ஸ்டார்ட் டீகம்போசிங் அப்படி என்று சொல்லலாம். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ், தன்னுடைய நம்ம உடலே வந்து நம்ம உடல் வந்து திங்க ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படின்னா அந்த கெட்ட பாக்டீரியா இருக்கும், பேட் பாக்டீரியான்னு சொல்லி, அதுவே உங்க இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படிதான் ஆண்டவர் உடலை படைத்திருக்கிறார். அப்புறம் யாரோ என்னென்னமோ சடங்காச்சாரம்லாம் செய்வீங்கல்ல, 3ஆம் நாள் மோச்சவளுக்கு சாப்பாடு என்னென்னமோ, 40ஆவது நாள் 20ஆவது நாள்னு எத்தனையோ நாள் முடிச்சுட்டு அப்புறம் என்ன உட்காந்துட்டே வரைக்கும் போறீங்க? அவன் வேலையை பார்க்க போயிட்டே இருப்பான். ஃபியூனரல் அட்டன் பண்ணிட்டு பாருங்க, ஃபியூனரல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 90% எல்லாம் போயிடுவாங்க, சொந்த பந்தம் அங்கே 10% நின்றுட்டு இருக்கும். அப்புறம் அந்த 30ஆவது நாள் 3ஆவது நாள் எல்லா நாளுக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அப்புறம் யாரு தான் இருப்பான் அந்த வீட்டில்? கணவன் இழந்த மனைவி தான் இருக்கும், மனைவி இழந்த கணவன் தான் இருப்பாரு, அந்த பிள்ளைகள் அவ்வளோதான் இருப்பாங்க. அவங்க துக்கத்தில் இருப்பாங்க. ஒரு வருஷம் கடந்து போது படம்லாம் மாட்டி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். அப்புறம் நினைவு நாள் அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் போகுது. குழந்தைங்கள்லாம் பெருசாயிடுச்சு, கல்யாணம், அவங்களுக்கு குழந்தைலாம் பிறந்துட்டாங்க. 20 வருஷம் போகுது. நினைவு நாளை நினைச்சு பார்க்கறதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா மனைவிக்கும் வயசாயிரும். பையன் பார்த்தீங்கன்னா அவனோட பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு மேலே வந்துடுவான், அவனுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கும். அப்போ அப்பாவோட நினைவு நாள் நினைக்கிறது யாரு தான்? ரொம்ப பாரம்பரியத்தில் ஊறி போனவங்க தான் நினைப்பாங்க. இவ்வளோதாங்க வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை, இவ்வளோதான் இந்த உடலோட மாம்சத்தோட ஃபங்க்ஷன். அப்படின்னா முக்கியமானது எது? இங்க இந்த மாம்சத்தை கொண்டு எவைகள் எல்லாம் நாம் இங்கே செய்கிறோமோ அவைகளை நாம் கணக்கு கொடுத்து அங்க செட்டில் பண்ணிட்டோம்னா உங்க ஆத்மா இளைப்பறும். இல்லைன்னா உங்க ஆத்மா பயங்கரமான ஒரு கொடூரத்துக்குள் நடத்தப்படும். அதனால கொடூர மனிதர்களா இருக்காதீங்க, அசட்டைவ் பண்ணுகிற மனிதர்களா இருக்காதீங்க, சோம்பேறிகளா இருக்காதீங்க. ஆத்மாவை குறித்து அதிகமாக நீங்க நினைக்கக்கூடிய ஜனங்களா இருப்பவர்கள் பெயர்தான் கிறிஸ்துவின் சீஷர்கள். பாருங்கள், கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல மாதங்களாக பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். வேதாகமத்தின் நியமங்கள், வேதாகமத்தின் கோட்பாடுகள், நியாயப்பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள், அதான் சட்டத்திட்டங்கள். இவைகள் எல்லாம் நம்ம அலாசி ஆராய்வதோடு கூட இவைகளை நம் வாழ்க்கைக்குள் எப்படி பொருத்தி கொள்ள வேண்டும், ஏனென்றால் அதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கிறது. வாழ்க்கைக்குள்ள பொருத்தி நீங்க நடந்து செல்லுகிறப்போ இந்த ரூல்ஸை நீங்க கடைபிடிப்பது மட்டுமல்ல, ரூல்ஸை நிறைவேற்றுகிறீர்கள். நியமங்களை கடைபிடிப்பது மட்டுமல்ல, நியமங்களை நிறைவேற்றுகிறவனுக்கே அந்த இடத்தில் சன்மானம் கொடுக்கப்படும். ரூல்ஸை நான் கடைபிடிக்கிறேன் ஆனா நிறைவேற்றல அப்படின்னு என்ன? முயற்சி செய்தேங்க ஆனா என்னால நிறைவேற்ற முடியல, பாதி வழியில நான் தவறி போயிட்டேன், இது ரொம்ப கடினமா இருக்கு, இது எனக்கு பொருந்த மாட்டேங்குது, இந்த உலகத்துல வாழ்றப்ப எத்தனையோ இடர்களுக்குள் நான் கடந்து செல்லுகிறேன், இதுக்கு மேல நீங்க இந்த நியமங்கள்லாம் திணிச்சிங்கன்னா நான் எப்படிங்க இது பண்ணேன்? நல்லா வாழ்றதுக்கு தாங்க இந்த நியமங்கள் திணிக்கப்படுகிறது. இந்த நியமங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக அல்ல, துன்புறுத்துதல் கொண்டு வரக்கூடிய பொல்லாத ஆவிகள், அசுத்த கிரிகள் இருந்து பாதுகாப்பை தருவதற்கே ஒரு பிரகாசமான ஒளி விளக்காய் நீங்க சுடர்விட்டு எழுகிற பிரகாச ஒளி விளக்குகளா இருப்பதற்காகவே, பரலோக ஜீவித்தை நீங்க இழந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாறாக இன்றைக்கு கிறிஸ்துவத்துக்குள் நீங்க போய் யாரிடம் கேட்டீங்கன்னாலும் இது பைபிள் ரூல்ஸ் அப்படின்னா, ஆமாங்க கொஞ்சம் பரலோகத்துக்கு போகணும்னு எழுதி வச்சிருக்காங்க. பரலோகத்துக்கு போகணும்னு எழுதி வைக்கலீங்க, இந்த பூலோகத்தையே பரலோகத்தை போல மாற்றுவதற்காக எழுதி வைக்கப்பட்ட நியமங்கள் இது. குட்டி பரலோகமா இந்த உலகத்தை மாற்றுவதற்கே இந்த நியமங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதை பரலோகத்தை போலவே தான் படைத்தார். இதற்கு பேர் என்ன தெரியுமா? 3வது பரலோகம், 3வது வானம், அதாவது 3வது பரலோகம், தேர்ட் ஹெவன். 1வது வானம் ஹெவன் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கும் பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன், தேர்ட் ஹெவன். 1வது வானம் வானம் அல்ல, 1வது பரலோகம், 2வது பரலோகம், 3வது பரலோகம். ஆண்டவருடைய இல்லம் என்று சொல்லிதான் அந்த பரலோகத்தை இன்னைக்கு காட்சி அளிக்கிறது ஆண்டவருடைய இல்லம். தேவனாகிய கர்த்தரும் அவருடைய குமாரனும்
அவருக்கு பிரதானமா இருக்கக்கூடிய தூதர்கள் மிக்காவேல், ரஃபேல், இப்படி எல்லாம் இருப்பார்கள், சிலாட்டியல் எல்லாம் சொல்லி 128 ஆர்கேஞ்சல்ஸ், 128 பிரதான தூதர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க பெயரெல்லாம் குறித்து நான் வேற அத்தியாயத்துல நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதெல்லாம் நீங்க கேட்டீங்களான்னு தெரியல, இருக்கு சேனலுக்குள்ளதான் இருக்கு. எங்கேயோ இல்ல, பாடி ஸ்பிரிட் மைண்ட் சோல்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணணும் ஆங்கிலத்துல, எல்லாம் இருக்கு உள்ள, போங்க எடுத்து பாருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு, அவங்களுக்கு தான் தெரியும் எங்கே தேவனாகிய கர்த்தருடைய இல்லம் இருக்கிறது. கர்த்தர் இல்லம் அப்படின்னு நிறைய பேர் வீட்டுக்கு பேர் வைக்கிறீங்க, ஆனா ஒரிஜினல் பேர் யார் தெரியுங்களா? அங்க கர்த்தர் இல்லம்னு ஒரு இல்லம் இருக்கு. அந்த இல்லத்துக்கு பேர் பரலோகம் இல்லைங்க, ஏன்னா அங்க எவனும் நுழைய முடியாது. இதுதான் பரலோகம். பரலோகத்தோட அந்தம் எங்க நிறைவேறுகிறது என்றால் வெளிப்பாடு 21-22 நிறைவேறுகிறது. புதிய வானம் புதிய பூமின்னா புதிய பரலோகம் இறங்கி வருது. அதாவது தேவனுடைய இல்லத்தை அவர் சற்று மாற்றி அமைத்ததுதான் ஏதேன் தோட்டமாக இருந்தது. ஏதேன் தோட்டம் தான் அந்த ஆண்டவருடைய இல்லத்தோட ஒரு மாடல், ஒரு குட்டி ஜெராக்ஸ் காப்பின்னு வச்சுக்குவோம், சரிங்களா? அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து அப்போ ஆண்டவர் வாசம் செய்கிற இடம் எப்படி இருக்கும்? அவருடைய ஒரிஜினல் இல்லத்தை போல இருக்கும். அங்க ஆதாம் ஏவாளை கூட்டிட்டே போல அவர், ஏன்னா இங்கதான் கீழே செட்டப் பண்ணிட்டார் ஒரு எக்ஸ்டெண்டட் ஹவுஸ். அவுட் ஹவுஸ்பாங்க, பெரிய பணக்காரங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா அவுட் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. அவுட் ஹவுஸ்னா என்னன்னா அவங்களோட இல்லம் அரண்மனை போல இருக்கும், வெளியில அவுட் ஹவுஸ் இருக்கும். அவுட் ஹவுஸ்னா யாருன்னு கேட்டா ரொம்ப ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, ரொம்ப முக்கிய வேண்டப்பட்டவர்கள் வந்தா அவங்கள வந்து அங்க வெளியில தங்க வைக்கிறதுக்கு. அதை விட முக்கியமான ஆட்கள் வந்தா பாத்தீங்கன்னா அவங்க அரண்மனைக்குள்ளேயே கெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், அங்க உள்ள தங்க வச்சுக்குவாங்க. தூரத்தை சொன்னா அங்க அவுட் ஹவுஸ்ல இருங்க அப்படிம்பாங்க. இல்ல வேற வேலை பார்க்க வந்தவங்க பாத்தீங்கன்னா அவுட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இன்னொரு குட்டி அறை மாதிரி இருக்கும், அங்க போயிருங்கம்பாங்க. அப்படிப்பட்ட அறைகள்ல ஒன்றுதான் 3வது வானம், சரிங்களா? அங்கதான் புண்ணியர்கள் இளைப்பாறை கொண்டு இருக்கிறார்கள். மற்றபடி துர்மாக்கன் அநீதியின் பாதையில் நடந்தவெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் நரகத்துல இருக்காங்க. இன்னும் அக்னி கடல் இன்னும் உருவாக்கப்படலை. நரகம்னா அது இன்னும் அங்க தண்டனையில இல்லை, ஆனா ஒரு பயத்திலையும் படபடப்புலையும் அங்க இருப்பாங்க. அங்க அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பயங்கரமா அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன், நிம்மதியா அவங்க அங்க இருக்கவே முடியாது. பல பேரோட அதாவது வாழ்க்கையை பார்ப்பீர்களானால நான் நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எனக்கு அப்படின்னு. எப்படி அவங்களுக்கு அது வருது? ஏன்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியல. நரகத்தில் இருக்கிறது போல ஒரு வேதனை, கொடூரம், கொடுமை, அநாகரிகமான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து கொண்டே இருப்பதனால அவங்க நரகத்தை பார்க்கிறாங்க. அதே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவில ரட்சிக்கப்பட்டவங்க பிரச்சனை இல்லாம இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க பரலோகத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் இருப்பது போல எனக்கு நிம்மதி இருக்கு, எனக்கு சாந்தம் இருக்கு. என்னை கைவிடா தேவன் ஒருவர் இருக்கிறார், தூங்காமலும் உறங்காமல் இருந்து என்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறார், அவர் என் நினைவாக இருக்கிறார், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், என்னை மறந்து போவதில்லை. அதனால எனக்கு பிரச்சனை, துன்பம், துயரம் வரப்போ நான் இவைகளை மட்டும் நினைத்துக் கொள்வதனால் நானே ஒரு குட்டி பரலோகம், நடமாடுகிற குட்டி பரலோகம். இப்படி நிறைய நடமாடுகிற குட்டி பரலோகம் ஒன்னா சந்திச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடம் பரலோகமாவே மாறிடும். இன்னைக்கு அப்படியா இருக்கு உலகம்? இல்ல. ஏன்? கிறிஸ்துவர்கள் இன்னும் அந்த குட்டி பரலோகத்துக்குள்ள போகல, பிரவேசிக்கல. ஏன் பிரவேசிக்கல? ஏன்னா அவங்க பைபிளை சரியா வாசிக்காத பைபிள் அவங்க எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்? நடைமுறைக்கு கொண்டு வராத பைபிள் அவங்க எப்படி நிறைவேற்ற முடியும்? வேதாகமத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? அந்த நியமங்கள், கோட்பாடுகள்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டாலே போதும். வேதத்தை இன்னும் நான் ஆராய வேண்டும், வேதத்தில் இன்னும் வளர வேண்டும், இன்னும் அதிகமாக நான் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும், என் ஆவியில வளர வேண்டும், வேத வாக்கியத்துல நான் வளர்ந்து வேதத்தை நிறைவேற்றி, வேதமே என் ஜீவன், என் ஜீவனே வேதம் அப்படின்னு நீங்க ரொம்ப உள்ள போயிடுவீங்க. நான் பேர் குறிப்பிடவில்லை, என்னோட ஒரு சகோதரி, என்னோட ஒன் ஆஃப் த கசன் சிஸ்டர்ஸ், அவளோட பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜ் முடிச்சிருக்கிறா. அவ கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா அவளுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, காலேஜ் முடிச்சு வேலை கிடைக்கல. அப்ப அந்த பெண்ணுக்கு நான் சொல்லுகிறேன், அவங்க எல்லாம் இன்னும் பாரம்பரிய திருச்சபயத்திலேயே தான் இருக்காங்க, கத்தோலிக்கத்துல இருக்காங்க. நான் அவளுக்கு கொஞ்சம் வார்த்தையை நீ படிமா, நீ கத்தோலிக்கத்திலிருந்து வெளியில வர வேண்டாம், நீ அங்கதான் இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேதத்தை படிச்சு அந்த வேதத்திலையும் ஆவிலையும் வளருன்னு சொன்னதை எனக்கு நல்லா தெரியும். இவ பார்த்துருக்கிறா, என்னோட சகோதரி பார்த்துருக்கிறா. பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு சொல்றா, தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் அங்கிள்,
அங்கிள் நான் பெரியப்பா முறையாகுது, தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் பெரியப்பா அப்படின்னு சொல்லி என்னை கட் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னு கேட்டா, ரொம்ப ஆவி ரொம்ப இந்த வேதத்துல எல்லாம் போயிட்டோம்னா நம்ம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவோம், இப்ப என்ன சொல்ற பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவோம் அப்படின்றாங்க. அப்படிங்களா? வாழ்ந்து பாக்குறவருக்கே அதோட ரசனை தெரியுங்க உங்களுக்கு. நீங்க பித்து பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி இருக்கிறவங்க தான் நல்லாகிறதுக்கு இதுக்குள்ள போறோம். அதுக்காக நான் அந்த குழந்தைய சபிக்கல, ரொம்ப மனசுல व्यसனப்பட்டேன் நான். பாவம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படி. இன்னைக்கு உங்க நிலைமை என்னவா இருக்கு? பயப்படுறீங்களா? பெந்தகோஸ்து திருச்சபைக்கு போனா அவனுங்க தசமபாவம் கேட்கறான், ஒருத்தன் பணத்தை பிடிக்கிறான், வீட்டுக்கே வந்துடுறானுங்க அவனுங்க அப்படின்னு. அந்த மாதிரி திருச்சபைக்கு நீங்க போறீங்க, பணம் கொடுக்குறவன் திருச்சபைக்கு. இப்பெல்லாம் நீங்க போல்டா இருக்கணுங்க. வீட்டுக்கு வராதிங்க. எதுக்குங்க வீட்டுக்கு வரீங்க? எங்களுக்கு தேவைன்னா நாங்க கூப்பிடுறோம். என்ன நீங்க ஜபிக்க வர்றதே இல்லை, நான் எதுக்குங்க உங்ககிட்ட வரணும் ஜபிக்கிறதுக்கு? நான் திருச்சபைக்கு வரேன், ஏன்னா ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லுது வேதம். பிரேக்கிங் த பிரெட் அண்ட் அண்ட் ஹேவிங் த பிளட் ஆஃப் ஜீசஸ், கம்யூனியனுக்காக வரேன் நான். நீங்க சொல்லி கொடுக்குறீங்க சில வார்த்தைகள் கேட்கறதுக்காக வரேன். மற்றபடி நான் ஆவியில தானே வளர்றேன். எனக்கு ஆண்டவர் இருக்கார், போதிக்கிறதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். போல்டா பேசி பழகுங்க. ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு பெந்தகாஸ்து திருச்சபைக்கு போங்க. பாரம்பரியத்திலேயே ஊறிட்டு இருக்காதீங்க. உங்க மெம்பர்ஷிப்பை பத்தி நான் ஏதாவது சொன்னேன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு எங்க மெம்பர்ஷிப் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. நான் சொல்றது என்னன்னு கேட்டா, நல்ல ஒரு பெந்தகாஸ்து திருச்சபை உங்களுக்கு கிடைக்காது. எல்லா திருச்சபைகளும் குறைபாடுகள் உண்டு. அதை மட்டும் நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா ஆவில வளரவே முடியாது. ஒரு இடம் செட் ஆகலையா, இன்னொரு இடத்துக்கு ஓடுங்க, போங்க. எங்க வார்த்தை உங்களுக்கு சரியா ஆவியானவர் உங்க மனசுல சிங்க் ஆவார், கரெக்டா சொல்லிட்டு வரான், போப்பானா. எத்தனை நாள் அவன் கெட்டு குட்டிச்சவர் ஆகாம இருக்கானோ அத்தனை நாள் அங்க போங்க. கொஞ்சம் வழி மாதிரி கெட்டு குட்டிச்சவராக போறான் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி வேற இடத்துக்கு போங்க. அங்க உங்களை ஆண்டவர் நடத்துவாரு. எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? நான் எத்தனை திருச்சபைக்கு போனேன்னு சொன்னேன்னா, நீங்க என்ன ஏதாவது ஒரு முத்திரை குத்தி இவன்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருவீங்க. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அது உங்க இஷ்டம். என் மெம்பர்ஷிப் ஒரு இடத்துலதான் இருக்கு, அது நான் எந்த இடம்னு சொல்ல மாட்டேன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அங்கீகாரம் தேவை. எந்த முட்டாள் சொன்னா அப்புறம் மெம்பர்ஷிப் வைக்க கூடாதுன்னு? நீங்க மரித்தால் அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடம் வேண்டாமா? உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒரு இடம் வேண்டாமா? ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேண்டாமா? உங்க பாஸ்டர் கிட்ட இருந்து எங்க போவீங்க? பிச்சை எடுப்பீங்களா தெருவில் போய் நின்று? உங்களுக்கு அங்கீகாரம் தேவை. எந்த முட்டாள் சொன்னாலும் நம்பாதீங்க. ஆனால் அந்த அங்கீகாரத்திலே போய் உக்காந்துட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா வளர மாட்டீங்க ஆவியில. திடீர்னு மாம்சம் செத்து போச்சுன்னா எங்க போய் முழிப்பீங்க? இப்ப விளங்குதா? இந்த டோன்ல பேசினாதான் உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதீங்க. ஏன்? மெம்பர்ஷிப் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், கர்த்தரனை பார்த்துக் கொள்வார்னு முட்டாளை போல மதிகெட்டவனா இருந்து நான் சுத்தி கொண்டு இருந்தேன். சிலரோட அட்வைஸ்னால, யாரும் சொல்ல மாட்டேன், சிலரோட அட்வைஸ்னால இன்னைக்கு ஒரு அங்கீகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் நான் அந்த திருச்சபைக்கு அநேக முறை செல்வதே இல்லை. ஏன்னா எனக்கு அங்க வார்த்தை கிடைக்கல, என்னோட ஆவியில நான் வளரல. என் குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளுச்சு, நாங்க குடும்பமா அதை ஏற்றுக்கொண்டோம். அதனால நாங்க எங்க வார்த்தை கிடைக்குதோ அங்க சுத்திக்கிட்டே இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை தோறும், அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவுதான் நேரம் இருக்கு திருச்சபைக்கு போறதுக்கு. மற்ற நேரம்லாம் எங்களுக்கு ஊழியத்திலே பிஸி. நாங்க வேலையில பிஸி, ஊழியத்துல பிஸி. அப்படியே இருக்கீங்க நீங்க. 3 பகுதியா பிரிச்சு கொள்ளுங்க வேலை. ஏன்? உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவை, பிறர் கொடுப்பதற்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு நீங்க வேலைக்கு போகணும், நல்லா உழைக்கணும். 2வது, ஆவிலையும் ஆத்துமாலையும் வளர, உங்க வேதத்தில் வளர நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி மினிஸ்ட்ரியில நீங்க என்ரோல் ஆயிக்கணும். என்ன விதமான மினிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், குட்டி மினிஸ்ட்ரியா இருந்தாலும் ஓகே, நீங்க பண்ணுங்க, நீங்க இறங்கி பண்ணுங்க. சும்மா போய் யாராவது தோல்ல உரசிட்டே இருக்காதீங்க. நீங்க பண்ணுங்க இறங்கி. உங்களுக்கு ஏதோ ஒரு தாளந்து கர்த்தர் கொடுத்துருக்கார, தாளந்து இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. கொடிய பாவம் அது. ஏதோ ஒரு தாளந்து இருக்கும் உங்களுக்கு. பேச்சு திறன் இருக்கும், ஜெபிக்கிற திறன் இருக்கும், உபவாச திறன் இருக்கும், சிலர் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்கும், நல்ல பாடல்கள் பாடக்கூடிய திறன் இருக்கும், மியூசிக், தாளம் வாசிக்கிறது. ஏதோ ஒண்ணுல போய் என்ரோல் ஆயிருங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க கர்த்தருக்காக. நீங்க வீட்டு கூட்டம் நடத்துங்க குட்டியா, இல்ல நீங்க ஏதாவது கூட்டம் நடத்துற இடத்துல போய் நீங்க இது பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்கள போல ஒரு ஈவென்ட் பிளானர்ஸ் இருக்கவே மாட்டாங்க. போங்க. 3வது பகுதி என்னவென்றால், நிறைய இடத்துக்கு போய் நிறைய உங்க செவிகளை திறந்து கொடுக்கணும். நல்ல வேத வசனத்தை போதிக்கிறவங்களோட திருச்சபைக்கு போயிருங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டா, இதெல்லாம் பண்ணலன்னு நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அவ்வளவுதான்.
சரி, 4 அதிகாரத்தை முடித்து விட்டு நாம் வெற்றி நடை போட்டு 5வது அதிகாரத்துக்குள் கடந்து செல்லுகிறோம். ஏறத்தாழ 120 அத்தியாய பேசியிருக்கிறோம். இது வரைக்கும் 120 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி 4 அதிகாரத்தை செய்து முடித்திருக்கிறோம்னா ரொம்ப நல்ல ஒரு காரியம். எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன கேட்டா இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு சொல்றாரு, இதை சொல்லுன்னு சொல்றாரு. சொல்லிட்டேங்க. தயவு செஞ்சு விழிப்புணர்வோட நடக்க கத்துக்கோங்க. 5வது அதிகாரத்துக்குள் கடந்து செல்வோம். 4வது அதிகாரத்தில் நாம் பார்த்தது என்னவென்றால் பாவத்தின் பின்விளைவு, பாவத்துடைய சுயரூபம், பாவம் எப்படி தலைவிரித்து ஆடினது என்ற காரியத்தெல்லாம் பார்த்தோம். மனிதன் கொலைபாதகனாக மாறிவிட்டான். சாபத்தை சுமக்கிற ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஒரு ஜீவனாய் மாறிவிட்டான். அந்த சாபத்துக்குள் நுழைந்தவன் என்னவென்றால் கொலையானது பழுகி பெருக ஆரம்பித்தது. ரொம்ப ஃபர்ஸ்ட் கொலை பண்ணவன் தான், முதல் கொலை பண்றவனுக்கு கைகால்லாம் நாட்டுங்க அன்னைக்கெல்லாம் தூங்க மாட்டான் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பான். அதே ஒரு 10 கொலைலாம் பண்ணி பழகிட்டான்னு வைங்களேன், பெரிய கேங்ஸ்டர் ஆயிரும். அதே 100 கொலை பண்ணவன்லாம் சர்வசாதாரணம். அன்னைக்கு கை ரத்தம் பார்க்கலன்னா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கை அப்படியே உதற ஆரம்பிக்கும், அப்படி மாறிடுவான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப கேஷுவலாக போயிடும். இன்னைக்கு லாமேக் காயின் 2 காரியங்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். லாமேக்கோட சந்ததி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொலைகாரனுங்களாக மாறிட்டானுங்க. குட்டி வெறி, காம விகாரம், கொள்ளை, கற்பழிப்புன்னு சொல்லி ஏகப்பட்ட காரியத்துல இறங்கியே போட்டானுங்க எல்லாம். அப்பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இன்னொரு மகன் பிறக்கிறான். அவன் பேர் சேத் என்று சொல்லுகிறார்கள். சேத்தின் சந்ததியில பிறக்கிறவங்க பரிசுத்த சந்ததியா மாறுறாங்க. ஏன்னா ஆபேலுக்கு பதிலாக எனக்கு சேத்தை கொடுத்தார். ஆபேல் தான் அந்த பரிசுத்த சந்ததி. காயின் பாத்தீங்கன்னா ஒரு கொலைகார சந்ததியா மாறிவிட்டது, சாபத்தின் சந்ததியா மாறிவிட்டது. இது ஆசீர்வாதத்தின் சந்ததி. சேத்தின் சந்ததியில் பிறக்கிற ஏனோஷும் அவனுடைய குமாரர்களும் பார்ப்பீர்களானால் இன்னும் பரிசுத்தத்துக்குள் வளர்கிறார்கள். அதுதான் men மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட ஆரம்பித்தார்கள் என்கிற அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். 4வது அதிகாரம் 26வது வசனத்துல முடிச்சோம். சென்ற அத்தியாயத்துல 5வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைய போகிறோம். புரிந்ததுங்களா? அந்த சேத்தின் சந்ததியில் தான் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்க வந்த மெஸ்ஸையான்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. அவருடைய சந்ததி, அதாவது முன்பே இருந்த சந்ததி பார்த்தீங்கன்னா சேத்திலிருந்து உருவாகுது. ஆபேலிருந்து வருவதாக தான் கர்த்தருடைய திட்டம். அப்படி திட்டம் இல்லை. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லாம் பரிசுத்த சந்ததியா இன்னியாவது வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. இவனுங்க திருந்தின பாடு இல்லையே. போலீஸ் இன்னைக்கு எப்போ ரோந்து போயிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு நாள் அவங்க ஒரு கேஸ் கூட பிடிக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவன் திருந்தனா? போலீஸுக்கு தப்பிச்சு எப்படி ஓடுறதுன்னு தான் அவனோட புத்தி வேலை செய்தே தவிர, போலீஸ் நம்ம ஏன் சுத்தி வராங்க, நம்ம பாவம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கற்பழிப்புல ஈடுபடக்கூடாது, கஞ்சா விற்க கூடாதுன்னு தானே சுத்தி வராங்க. ஏன் சுத்தி வராங்க? இந்த மனித நேயத்தை காப்பதற்கு, இந்த சமுதாயத்தை ப்ரொடெக்ட், அதாவது பாதுகாப்பதற்காக வராங்க. நம்ம நல்லதுக்கு தான் இதை செய்யறாங்கன்னு எவனாவது யோசிக்கிறானா? இல்ல. அதே போலீஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க, போலீஸ்காரரு நீங்க போன வருஷம் 100 பேர் பிடிச்சிருப்பீங்கன்னா இந்த வருஷம் எத்தனை பேர் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டா மல்டிப்ளை பை 5 அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவார். 500 பேர் பிடிச்சோம். ஏன்? பாவம் பழுகி பெருகுது. போலீஸ்காரங்களை பத்தி எதுவுமே பேசாதீங்க. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஆனா அந்த கெட்டவனும், ஒரு கெட்ட போலீஸ்காரர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவரோட வேலை கூட பண்ண முடியாதுங்க. ரொம்ப கடினமான வேலைங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இருக்கு, தினத்துக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் வரும் பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து. எவனாவது அது அரெஸ்ட் பண்ண போனா அவன் வெட்டியே போட்டுறான் கையை காலை. அவங்ககிட்டையும் உத வாங்கிட்டு இவங்ககிட்டையும் உத வாங்கிட்டு வீட்டுல போனா அந்த அம்மாவை கத்துது. என்னையா நீ வீட்டையே மறந்து, ஏன்னா நினைச்சா கால் வரும், எந்திரிச்சு ஓடணும். நிறைய சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. இப்ப போலீஸ்காரர் ஏன்னு சொல்றேன்னு கேட்டா, அவங்க எதுக்காக ரோந்து வர்றாங்க? நாங்க திருந்தி நல்ல மனித நேயத்தை, சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, பாதுகாக்கிறதுக்கு. நான் கரப்ட் போலீஸ்மேனை விட்டுருங்க, நான் அவங்கள பத்தி பேசல. நல்ல போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, உயிரையே கொடுத்துருக்காங்க நாட்டுக்காக. மிலிட்ரியில இருக்கிறவங்க ஏன், எதுக்காக அவங்க எல்லாம் உழைக்கிறாங்க? அதே மாதிரிதான் ஆண்டவரும், நீ பாவம் செஞ்சுட்ட, நான் உன்ன ரோந்து போயிட்டு தான் இருக்கிறேன் உன்னை சுத்தி, இன்னியாவது உருப்படியா இருக்கிறானுங்களா? இப்போன்னு இல்லைங்க, அப்ப இருந்தே இப்ப வரைக்கும் காயினுடைய ஆவி, லாமேக்கோட ஆவி அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கொடூரத்தை
நானும் நீங்களும் பார்க்கலாம். வேதத்தில் வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சண்டாளர்கள் பூமி எங்கிலும் சுற்றி திரிவார்கள். அதுவே இந்த பூமி அந்தத்துக்கு போன அந்தமான ஒரு காரியத்துக்கு போன அடையாளம் என்று சொல்லி, எண்ட் ஆஃப் தி ஏஜஸ், கடைசி நாட்கள் வந்தன என்று சொல்லி. இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் ஐயோ சண்டாளர்கள் குற்றம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். அந்த குற்றத்தை வளர்த்தி விடுறவனே யாருன்னு கேட்டா தலைவனே வளர்த்தி விடுறான். தலைவர்களா இருக்க வேண்டியவர்கள் முன்னுதாரணமா இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருக்க வேண்டும், பொறுப்புல இருக்க வேண்டும். பொறுப்புல இருக்கிறவன் பண்ற அட்டூழியத்தினாலதான் இன்னைக்கு சமுதாயம் கெட்டு சீரழிந்து கிடக்கிறது. எவனாவது ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு தலைவர்கள் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, எந்த கட்சியை பத்தி நான் பேசல, அதை பேசுறதுக்கு இங்க நான் உட்காந்துட்டல, ஆனா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் கடைசி நாட்களின் அடையாளம். வேதத்துல எழுதி வச்சிருக்கிற ப்ராஃபஸியை சொல்லிட்டு வரோம், அவ்வளவுதான். அதே மாதிரி எவனும் அரெஸ்ட் ஆக மாட்டான், எவனும் ஜெயிலுக்கும் போக மாட்டான். ஏன்? சிஸ்டம் ரூல்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவனே அவன் தானே. தன்னை நீதிமானை போல காமித்து கொண்டு அங்கே எங்கேயும் சுத்தி கொண்டிருப்பார். நல்லா எல்லா சிலுக்கு ஜிப்பால இருந்து கோட்டு சூட்ல இருந்து போட்டுட்டு பயங்கரமா போவார், கம்பீரமா போனா இவருக்கு ஒரு ஜெய் போடுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான், இவருக்கு ஒரு வணக்கம் போடுறதுக்கு 20 பேர் இருப்பான். எல்லாம் இது பண்ணிட்டா இவர் மாதிரி ஒரு நீதிமான் இல்லைன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள். ஆனா கர்த்தருடைய கண்களை நீங்க பாவிய அசுத்த செயல்கள் செய்கிற சண்டாளர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அது உங்களுக்கும் தெரியும். தெரியாத மாதிரி உட்காந்து இருக்கிறீங்க. இவரைத்தான் டார்கெட் பண்ணி பேசுறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் வேற ஆட்கள் தெரியுமா, இவங்கெல்லாம் எந்த மதத்தாட்கள், எங்க மதத்தாட்களை டார்கெட் பண்ணி பேசுறாங்க. உங்களுக்கும் சேர்த்து தாங்க சொல்றேன். அழிந்து போறது நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் தான், எல்லாரும் தான். அந்த அழிவை நோக்கி ஏன் போறீங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். வேற இதில் இதுல எங்க மதம் வருது, இங்க எங்க மொழி வருது? இதை நீங்களா உருவாக்கிக்கிற இன்னொரு பிம்பம். அப்படித்தானே பிரிக்கிறாங்க இன்னைக்கு. நம் தேசத்தையும் நம் ஜனத்தையும் நம் உலகத்தையும் எப்படி பிரிக்கிறாங்க? வகவரிய ஸ்கின் கலரை வச்சு, உங்க தோல் கலரை வச்சு பிரிக்கிறாங்க இல்லைங்களா? பேசுற மொழியை வச்சு பிரிக்கிறாங்க கரெக்டா, ஜாதியை வச்சு பிரிக்கிறான் கரெக்டா, மொழியை வச்சு பிரிக்கிறான், படிப்பை வச்சு பிரிக்கிறான், பணக்காரர்கள் ஏழை என்று சொல்லி பிரிக்கிறான். 2 பேரும் கீழே தான் போகணும் கரெக்டா. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு. அப்படி இந்த சண்டாளர்கள் நிறைந்த பூமியா இது மாறினது. ஆனால் அவைகள் மத்தியில அன்றைக்கும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இருந்த சண்டாளர்கள் தான் மெஜாரிட்டி. அதிலே ஒரு புண்ணியர்களா இருந்த ஒரு தேவ மனிதர்கள் என்கிற ஒரு சின்ன ஒரு சமுதாயம் உருவாகுகிறது. ஒரு துளிர் விடுகிற ஒரு காரியம். ஒரு செடியானது துளிர் தான் விடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளரும். 100 வருஷம் கழிச்சு பாருங்க, அந்த மரத்தோட வேர் 1 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கும். பயங்கரமா இருக்கும். ஆலமரத்தெல்லாம் சாய்ப்பது லேசான காரியம் இல்லை, அதை அறுத்து தான் எறிவாங்க, வேரோடலாம் பிடுங்க முடியாது. அந்த மாதிரி வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமும் ஒரு கிறிஸ்துவ சமுதாயமும் இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துன்னு சொல்றது ஆவிக்குரிய சமுதாயம். கிறிஸ்துவ சமுதாயத்துலதான் இன்னைக்கு ஏகப்பட்ட கரப்ஷன். எலெக்ஷனை வச்சு போலீஸை போட்டுறாங்க. நார்மலா ஒரு எலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா, கட்சிகள்லாம் காங்கிரஸ், பிஜேபி, ஜனதா தள்னு எல்லாரும் போட்டி போடுறாங்க. அப்ப எலெக்ஷன் இடத்துல யாரு தான் வரா பாதுகாப்பு? பூத்துக்கு போலீஸ். சர்ச்சுக்குள்ளேயும் அதே போலீஸ் வருது. அப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அதனால கிறிஸ்துவ சமுதாயம் நான் சொல்ல மாட்டேன், ஆவிக்குரிய சமுதாயம். எவன் ஒருவன் வேதத்திற்காக வசனத்திற்காக அவன் எழும்பி நிற்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றி அமைக்கிறானோ, அவனே தேவனுடைய சார்ந்தவனா இருக்கான். சரி, இன்னைக்கு ஜென்ரலாவே போயிடுச்சு பிரசங்கம். 28-30 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. 5வது அதிகாரத்துக்குள் கடந்து போலாம். இன்னைக்கு எவ்வளவு முடிக்க முடியுமோ பார்க்கலாம். ஆதாமுடைய சந்ததி பெருகுது. ஃபேமிலி ஆஃப் ஆடம்னு சொல்லிட்டு ஒரு ஜீனியாலஜி ட்ரீ இங்க அழகா கொடுக்குறாங்க. அதை நம்ம வாசித்து முடித்திடலாம். ஏன்னா இன்னைக்கு உள்ள போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் வாசிக்கலாம். திஸ் இஸ் த புக் ஆஃப் ஜீனியாலஜி ஆஃப் ஆதாம். ஆதாமுடைய குடும்ப என்ன ஃபேமிலி ட்ரீ, குடும்ப மரம்னா சொல்ல முடியும், எப்படி மொழிபெயர்க்கிறதுன்னு தெரியல. ஜீனியாலஜின்னு என்ன தெரியுங்களா? உங்க சந்ததியோட அந்த பெயர். ஐயோ, ஜீனியாலஜிக்கு என்ன அர்த்தம்? பரம்பரைங்க. சிம்பிள், மறந்துட்டேன், இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஆதாமோட பரம்பரை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். In the day God created man, he made him in the likeness of God.
கர்த்தராகிய தேவன் அந்த நாளிலே மனிதனை உருவாக்குறப்போ தன் சாயலாக உருவாக்கினார். இதை குறித்தெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போகல, அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். நம்ம ரொம்ப இன்னும் போகணும் உள்ள. அதனால அந்த பழைய அத்தியாயங்கள் எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆதியாகமம் 2:7, ஆதியாகமம் 2:27, இதெல்லாம் நம்ம நல்ல டீட்டெயிலா பார்த்தோம். சூப்பரா பண்ணணும் அந்த செஷன். சாரி, ஆதியாகமம் 1:27, ஆதியாகமம் 2:7, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். 2வது வசனம், he created then male and female. ஆண்டவராகிய கர்த்தர் அதாவது மனிதனையும் மனுஷியையும் படைக்கிறார், மேல் அண்ட் ஃபீமேல். ஆதாமோட விழாவில் இருந்து எடுத்து அவனுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப் வரும்படி ஆதியாகமம் 2:21 எடுத்து வாசித்து பாருங்கள். 21, 22, 23 ஆண்டவராகிய தேவனை அங்க முதல் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், மேரேஜ். 2 பேரையும் கை கோர்த்து பழுகி பெறுங்கள் சொல்லி ஆசீர்வதிக்கிற அந்த காரியங்கள். And blessed them and called them mankind in the day they were created. ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் பார்த்தோம். ஆசீர்வதிக்கிற தேவன், பழுகி பெறுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே நீங்கள் அனுபவிங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பதை நாம் ஒரு காலத்திலையும் மறந்துவிட வேண்டாம். அதுதான் 1 திமோத்தி 6:17 எழுதியிருக்கு. என்ஜாய் த riches and the blessings. It's not a crime to enjoy the comfort that is given to you and I by God. ஆண்டவராகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்பது எந்த பாவம் கிடையாது. ஆனா நீங்க அனுபவித்தது மத்தவனும் அனுபவிக்கணும்னு நீங்க நினைக்கணும். மத்தவன் அனுபவிக்கிறப்போ இவன்லாம் அனுபவிக்கிறானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பொறாமை. லுக்கிங் டவுன் ஆன் சம்படி, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது. இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாருங்க, உனக்கு வாழ்வு வந்தப்போ அவனுக்கு வரக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் சமங்க. பூமி எப்படி சம பூமியா இருக்கோ அதே போல எல்லாரும் சமம். கர்த்தருடைய அந்த என்ன சொல்றது, கிருபையின் சிங்காசனத்துக்கு அண்டையில வருகிறப்போ எல்லாரும் சமம். 3வது வசனம், and Adam lived 130 years and begot a son in his own likeness after his image and named him Seth. ஆதாமானவன் பார்ப்பீர்களானால் 130 ஆண்டுகள் வாழ்கிறார். அதற்கு பின்பே தான் சேத்து பிறக்கிறான். அப்படின்னா காயனும் ஆபேலும் எப்பொழுது பிறந்திருக்க கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் அங்கே ஆராய்ச்சி செய்து பார்க்கிறப்போ 40 45 ஆண்டுகள் ஆயிற்று இவர்கள் 2 பேரும் கீழே விழுவதற்கு. அது வரைக்கும் ஆண்டவரோட சம்பாஷித்து அவர்கள் குழந்தை இல்லாதவாறு அப்படியே தான் இருந்தார்கள். எதனால குழந்தை இல்லைன்னு சொல்லி எல்லாம் நாம் 3வது அதிகாரத்திலேயே நல்லா ஆராய்ந்து பார்த்தோம். அவர்கள் உடலுறவு வைக்கல, அவர்களுக்கு பார்ப்பில்லைனால் கணவன் மனைவி என்கிற அந்த தாம்பத்தியத்துக்குள்ளேயே, இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே அவங்க வரல. அதற்கு பல காரியங்களும் காரணங்களும் நாம் அங்கே விவரித்து நாம் உங்களை நிரூபணம் பண்ணியே காமித்தோம். அதற்கு பின்பே பாவம் நுழைந்த பின்பே ஆண்டவராகிய தேவன் துரத்தி விட்டார். அதற்கு பின்பே ஒருத்தர் அறிந்து கொண்டார்கள். ஆடம் நியூ ஹிஸ் வைஃப் ஈவ். அதற்கு பின்பே தான் உடலுறவு எல்லாம் வைத்து அவர்கள் ஒரு குமாரனை பெற்றெடுத்தார். அதற்கு பின்பே இன்னொரு குமாரனை பெற்றெடுக்கிறார்கள். அங்க 2 பேருக்கும் நடந்த அந்த இது தெரியும் உங்களுக்கு. ஒருத்தன் கொலகாரனா மாறினான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நீடிய இடைவேளை வருகிறது. ஏறத்தாழ அவங்களுக்கு 50 வயசு இருக்கிறப்பதான் இவங்க 2 பேரும் பிறந்திருப்பாங்க. ஆனா அதற்கு பின்பே பார்ப்பில்லைன்னா ஏறத்தாழ ஒரு பெரிய நீடிய இடைவேளை. சில வீட்டுக்கு போனா எனக்கு சிரிப்பே வந்துடும். அதாவது ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னுடைய உறவினரா என்னுடைய நண்பனா சொல்ல மாட்டேன், சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு, மடியில ஒரு பையன், குழந்தை பையன் உட்காந்துட்டு இருக்கான். 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி யாருங்க, தெரிஞ்சவங்களோட குழந்தைய அப்படின்னு. இவங்க என் பையங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு இருக்கும் வயசு ஒரு 60 கிட்ட இருக்கும். 60 வயசு ஆளுக்கு ஒரு 3 வயசு குழந்தையும் மணமேடையில ஒன்னும் இடுப்புல ஒண்ணும்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடைவேளை, நீடிய இடைவேளை ஆயிடுச்சு. குழந்தைங்கிறது கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம், ஆசீர்வாதம். அது எந்த வயசுல பிறக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா கொஞ்சம் கட்டுப்பாடோட புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க நீங்க பொழைச்சுக்குவீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நகைச்சுவை எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோங்க, சீரியஸா எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க, ரெண்டும் உண்மைதான். ஏன்னா இங்க ஒரு பேரண்டல் கேர் சீரியஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கோம் ஆங்கிலத்துல. அதாவது பெற்றோர்களா இருப்பது எவ்வளவு பெரிய கடமை. உங்களுக்கு உங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்மாக்கு நீங்களே பொறுப்பாளி, உங்களிடமே கணக்கு கேட்பாருன்னு சொல்லி பல காரியங்கள் அங்க வேதத்துல இருந்து போதித்து வருகிறோம். அங்க ஏறத்தாழ 20 அத்தியாயங்கள் அங்க ஆங்கிலத்துல இது வர நிறைய வரவேற்பு இருக்கு. யாரோ பாக்குறாங்க, பெனிஃபிட் ஆகுறாங்க. நீங்களும் பாருங்க, கேளுங்க. சரி, இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நீடிய இடைவேளைக்கு பிறகு ஒரு
குமாரன் பிறக்கிறான். அவன் பேர் சேத். அந்த சேத் என்கிறவன் எவ்வளவு பெரிய இளைப்பாறுதலுக்குள் கடந்து நடத்தி சென்றான் என்றால் அவன் பரிசுத்த சந்ததியாகவே மாறிவிட்டான். அப்போ 4வது வசனத்துக்குள் கடந்து செல்லுவோம். ஆஃப்டர் ஹி பிகாட் சேத், சேத்து பிறந்த பின்பே the days of Adam were 800 years and he begot sons and daughters. நிறைய குமாரர்களும் குமாரத்திகளும் பிறக்கிறார்கள். இங்கேதான் ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. என்ன கான்ஃபிளிக்ட் வருதுன்னு கேட்டா, இப்போ 130 வயசு, அதாவது இங்கதான் அந்த பைபிளோட ரீஆர்கஸ்ட்ரேஷனோட இந்த பழுதுகள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம். அதாவது கேப்ஸ் என்று சொல்வார்கள், வாய்ட். காயின் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாரு? இவங்களுக்கு பிறந்த யாரோ ஒரு டாட்டர், குமாரத்தியை கல்யாணம் பண்ணியிருந்தாதான் இவங்களுக்கு ஒன்று சேர்றப்போ குழந்தை பிறக்கும். இப்போ ஓரின சேர்க்கையில குழந்தை பிறக்காது. அதுக்கு என்னென்னமோ மெத்தட் வச்சிருக்கிறானுங்க. அந்த பைத்தியகாரத்தனத்தை பேசுறதுக்கு நான் இங்க வரல. அந்த மெத்தட்லாம் அந்த காலங்களில் அவங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல, ஆனால் வந்துருச்சு அதுக்கப்புறம். அது ஆதி காலத்துல இருந்ததான் இப்ப பிராக்டிஸ் பண்றாங்க. ஓரின சேர்க்கைங்கிறது இப்பதாங்க வந்தது அப்படின்னு சொல்லாதீங்க, எப்பவோ இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் அதாவது இந்த மூல காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஜலத்தினால பிரளயம் அழிச்சது இல்லைங்களா? அதுக்கு மூல காரணமே ஓரின சேர்க்கையும் மனிதர்கள் அந்த தூதர்களின் ஆவியோட சேர்ந்து சில ஜெயின்ஸ், அதாவது பயங்கரம் ஜெயின்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்ன சொல்றது, ராட்சசர்கள் பிறந்தார்கள். அதே போல பார்ப்பீர்களானால் மிருக ஜீவத்தோட கூட கால்நடைகளோட கூட உடலுறவு வச்சுக்கிட்டாங்க. இது 3 தான் மேஜர் காரணம் ஆண்டவர் அழிச்சதுக்கு. மற்ற எல்லாத்துக்கும் கூட அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் இரக்கம் உள்ளவர். ஏன்னா பூமி சீர்கெட்டு போனது என்று சொல்லி அழித்தார். அதனால அன்றைக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கே இருந்ததுதான் இன்றைக்கு வருகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்க என்ன ஒரு ரீஆர்கஸ்ட்ரேஷன் பிரச்சனையை நான் பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். 25வது வசனத்தில் தான் 26 வசனத்துல தான் சேத்து பிறக்கிறார், சேத்துக்கு பின்பே குமாரர்கள் குமார்த்திகள் பிறக்கிறார்னு சொல்லி 5வது அதிகாரம் 3வது வசனத்துல தான் வருது. அப்போ காயினுக்கு எங்க இருந்தா தான் பொண்ணு எடுத்திருப்பாங்க? வானத்துல இருந்து குதிக்கல எந்த பொண்ணும். அப்ப என்னன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கு வேதத்துல. ரீஆர்கஸ்ட்ரேஷன் குளறுபடி, ஆர்கஸ்ட்ரேஷன் குளறுபடின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடைவேளையில தான் பாத்தீங்கன்னா அந்த குமாரர்கள் பிறக்கிறார்கள், குமார்த்திகளும் பிறக்கிறார்கள். அப்படின்னா காயினோட கல்யாணம் அந்த 130 வருஷம் ஆன பிறகுதான் நடந்திருக்கு. இவங்களுக்கு குழந்தை பிறந்தாதானே அவருக்கு நடக்கும். அப்ப அது வரைக்கும் அவரு சும்மா தான் சுத்திட்டு இருந்திருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அதை பத்தி எழுதவே இல்லை வேதத்துல. காயின் என்னதான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு? ஏறத்தாழ 80 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒன்னும் தெரியாது. ஆனா சேத்து பிறக்கிறான். சேத்து பிறக்கிற பின்பே நிறைய குமாரத்திகள் குமாரர்கள் பிறந்த பின்புதான் காயினோட சந்ததி. அப்ப எங்கதான் காயினோட சந்ததி வந்திருக்கணும்? 5வது அதிகாரத்துக்கு பின்புதான் வந்திருக்கணும். முன்னாடியே வந்துருச்சு, விட்டுருங்க, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். பெரிய ஒரு கேப் எல்லாம் இல்லை, நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சின்ன கேப் தான் இதெல்லாம். இந்த அழகா பைபிள் இவ்வளவு அழகா எழுதி கையில கொடுத்துருக்குறாங்களே, அதுக்கே கோடி 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 ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. இதெல்லாம் சின்ன விஷயம், அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஹி பிகாட் சேத் அண்ட் த டேஸ் ஆஃப் ஆடம் வேர் 800 ஆண்டுகள். அதாவது 800 + 130 பயங்கரமான கணக்கு இல்ல, 930 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். அதுதான் வேதம் சொல்லுது. அண்ட் ஹி பிகாட் sons and daughters. யாரு பிகாட்? ஆஃப்டர் ஹி பிகாட், ஹீங்கிறது இங்க ஆதாம குறித்து தான் பேசிட்டு வரும். டேஸ் ஆஃப் ஆடம் வேர் 100 அண்ட் ஆதாமானவருக்கு நிறைய குமாரர்களும் குமார்த்திகளும் பிறக்கிறார்கள். அவங்களுக்கு இவங்க 2 பேர் 3 பேர் மட்டும் பசங்க இல்ல, நிறைய குழந்தைங்க பிறக்குதுங்க. So all the days of Adam lived were 930 years and he died. அதற்கு பின்பே ஆதாமானவர் மரித்து போகிறார். 930 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருக்கிறார். 6வது அதிகாரம் பார்க்கலாம், எவ்வளவு தூரம் போக முடியும். இன்னொரு 5 நிமிஷம், இன்னும் எவ்வளவு தூரம் போக முடியுதோ போயிட்டு நம்ம நிறுத்திடலாம் அதோட. சேத் lived 105 years and begot Enosh. சரிதானங்க? ஓகே, ஏனோஷ்ன்ற ஒரு பரிசுத்த சந்ததியை அவர் அங்க பெற்றெடுக்கிறார். After he begot Enosh, Seth lived 800 years and 807 years and begot sons and daughters. அதற்கு பின்பு 807 ஆண்டுகள் இருக்கிறார். அவரும் குமாரர்களும் குமாரத்திகளும்
சேத்தும் வந்து பெற்றெடுக்கிறார். ஏனாஷ் மட்டும் அவர் பெற்றெடுக்கல. So all the days of Seth were 912 years and he died. ஆதாமுக்கு தான் மேக்சிமம் 930 இயர்ஸ், 930 ஆண்டுகள். அதற்கு பின்பே 912 ஆண்டுகள் இவர் இருக்கிறார். இவரும் மரித்து போகிறார். ஏன்? மரணங்கிறது டிசைனுக்குள்ள வந்துருச்சு. ஆண்டவருடைய டிசைனுக்குள்ள மரணம் வந்துருச்சு. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. பாவம் செய்தவன் மரித்தே போக வேண்டும். மண்ணிலிருந்து பிணைக்கப்பட்டாய், மண்ணுக்கே நீ திரும்புவாய். After he begot Canaan, சாரி ஈனாஷ், இப்ப ஈனாஷை பத்தி படிக்கலாம். ஈனாஷ் lived 90 years and begot Canaan. Canaan என்கிற ஒரு சந்ததியை அவர் அங்கே பெற்று எடுக்கிறார். கைனான் முதல்ல வரக்கூடிய சந்ததி. இந்த கானானை குறித்துலாம் நிறைய பேசலாம், நம்ம ஏகப்பட்ட காரியம் இருக்கு, அதெல்லாம் நம்ம நிறைய பேசலாம். அப்புறம் ஏனாஷ் லிவ்ட் 90 இயர்ஸ், 90 ஆண்டுகள் அங்கே இறந்து அவர் கைனான் என்கிற ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். ஆஃப்டர் ஹி பிகாட் கைனான், ஏனாஷ் லிவ்ட் 815 இயர்ஸ், 815 ஆண்டுகள் அவன் உயிரோடு இருக்கிறான். அவனும் குமார்த்திகளை பெற்றெடுத்தான். ஏனோஷ் ஆனவன் 905 ஆண்டுகள், குறைஞ்சுக்கிட்டே வருது பாருங்க. 930, 915, 912, இப்போ 905, அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்போ எங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா 70ல இருந்து 80 இருந்தாலே பெரிய விஷயம்னு சங்கீதம் 90ல மோசஸ் எழுதி வச்சுட்டார். அப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க. பாவத்தோட கொடூரம் எப்படி வருது பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு வருது. ஸோ ஆல் த டேஸ் ஆஃப் ஏனாஷ் முடிஞ்சது. 12வது வசனம். Canaan lived 70 years and begot மெஹலீல். மெஹலீல்ங்கிற ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். கைனான் மஹலீலை பெற்றெடுத்த பிறகு கைனான், நான் ஆங்கிலத்துல படிக்காம தமிழ்லயே அப்படியே படிச்சுக்கிட்டு வரேன். 13வது வசனத்துல கைனான் வந்து 840 ஆண்டுகள் இருந்து அதற்கு பின்பே குமாரர்களும் குமார்த்திகளும் பெற்றெடுக்கிறார். 14வது வசனத்துல கைனான் 910 வருஷம் அவர் இருக்கிறார். 15வது வசனத்துல பார்ப்பீர்களானால் மஹலியல், யாரு? கைனானுக்கு பிறந்த மஹலியல் 65 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து யாரேதுன்னு சொல்லலாம் யாரேத் அப்படிங்கிற மகனை பெற்றெடுக்கிறார். அதற்கு பின்பே அவர் 830 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் பல குமாரர்களும் குமார்த்திகளும் பெற்றெடுத்தார். ஸோ மஹாலியல் பார்ப்பீர்களானால் 890 ஆண்டுகள். இப்போ 900 மார்க்ல இருந்து 800க்குள்ள வந்துருச்சு, 800க்குள்ள வந்துருச்சு பாருங்க வயது. 890 இயர்ஸ் இருக்கிறார் அவர். செத்துட்டார், அதுக்கப்புறம் மரித்து போனார். யாரேது 162 ஆண்டுகள் இருந்து ஏனோக்கை பெற்றெடுக்கிறார். இங்கதான் நிறுத்த போறேன் நான், சரிங்களா? இப்போ ஏனோக்கை குறித்து நம்ம காயின் சந்ததி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ரொம்ப பிரீஃபா பார்த்தோம். எங்க பார்த்தோம்? 4வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். அதனால நம்ம அதுக்குள்ள போகல. நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு நம்ம டீட்டெயிலுக்குள்ள போவோம்னு சொல்லி. அதனால நான் இங்க நிறுத்திட்டு நம்ம அடுத்த இதுல கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நிறைய ஜென்ரல் காரியங்களில் இன்னைக்கு நிறைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதெல்லாம் உபயோகமா இருந்திருக்கும் நம்புறோம். இப்போ இது வந்து ஏனோக்கை பெற்றெடுத்து அதற்கு பின்பே அவர் 800 ஆண்டுகள் இருந்து பல குமாரர்கள் குமார்த்திகளை பெற்றெடுத்து யாரேது வந்து அதாவது வேர் 962 years and he died. யாரேது மட்டும் பாத்தீங்கன்னா 962, அவர் ஆதாமே மிஞ்சிட்டார். இவர் ஒருத்தர் தான் மிஞ்சினார்னு நினைக்கிறேன். அது ஏன்னு தெரியாது, நீங்க ஆண்டவர் கேட்டுக்கோங்க. ஏன் இப்போ குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும், அது எப்படி திடீர்னு மாறுது? இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்க போடுவீங்கன்னா ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே வருவார். உங்க மண்டைக்குள்ள வந்து ஒரு காரியம் ஃபிக்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருப்பார். ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு ஆண்டவர், அவரோட பேட்டர்ன் எங்களுக்கு தெரியுமே, இப்படிதான் அவர் பண்ணுவார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கூட. ஐசி 55:8-9 என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லங்கிறது என்றைக்குமே நீங்க மறந்துடக்கூடாது. அதனால ஆண்டவர்னா இப்படிதான் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் ஆயிடவே கூடாது. ஃபிக்ஸ் ஆக விடவும் மாட்டார். நீ அப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா பிசாசு உங்களுக்குள்ள நுழைஞ்சிட்டா நீங்க பிசாசை தான் சேவிக்கிறீங்க, கடவுளை சேவிக்கல, ஆண்டவரை சேவிக்கல. சரிங்களா? ஸோ நம்ம இதோட வந்து நிறுத்திடலாங்க. நம்ம அடுத்த அத்தியாயத்தில் நம்ம நுழைகிறப்போ 21வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். டக்குன்னு பாத்தீங்களா 5வது அதிகாரத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு 20 வசனத்தை அப்படியே கோர்வா பார்த்துரு. இன்னைக்கு கொஞ்சம் வேகமா போகும், வண்டி கொஞ்சம் வேகமா போகும், பார்க்கலாம். ரொம்ப வேகமா போக மாட்டேன். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி.
ஆண்டவரே, எங்களை பரிசுத்த சந்ததியாய் அழைத்து எங்களுக்கு இந்த வேதத்தை அருமையாக கற்றுக் கொடுத்து வருகிறீர். பரிசுத்த ஆவியானவரே நன்றி. யூ ஆர் ஆர் பைபிள் டீச்சர். எங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு ஆசான் நீர். நாங்கள் உங்களுடைய சீஷர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும், போதனை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் இது கண்டிப்பாக ரிலீஸ் செய்யப்படுகிறது. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சேனல் டீட்டெயில்ஸ், வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு இது மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்புன்னு கேட்டால், இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். எல்லா ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய தேவன் உங்க ஜெபத்தை கேட்டு பல அசைவுகளை கொண்டு வருகிறார். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதை தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மட்டும் செல்லுங்க. யாரிடம் சென்று உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.